வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஆன்லைன்லயே அதுவும் வீட்டில் இருந்தபடி எப்படி ஓபன் பண்றது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்துசியன் பேங்க்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், பட் என்னால் பிரான்ச்சுக்கு போக முடியாது, எங்கேயும் வெளியே போய் அலைய முடியாது அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, செக் புக்கு, பாஸ்புக்கு எல்லா ஃபியூச்சருமே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாஸ்புக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்புக் தர மாட்டாங்க. மற்றபடி செக் புக்கு அப்புறம் கிரெடிட் கார்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. அவசரப்பட்டு முன்னக்கூட்டியே ட்ரை பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வெப் பேஜுக்கு வந்து வந்துடும். இதுல வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுமே மோஸ்ட்லி இந்துசியன் பேங்கை பொறுத்தவரை அந்த மொபைல் நம்பர்லேயே அக்கௌண்ட் நம்பரை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மொபைல் நம்பர் டைரெக்டாக கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான் ஆடட் ஆகும். இதை சேர்த்தா இது உங்களோட அக்கௌண்ட் நம்பராகவே கிரியேட்டட் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய அதாவது இந்துசியன் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் மொபைல் நம்பருக்கு பதிலாக வேற ஒரு 10 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி அதில் எனக்கு அக்கௌண்ட் கிடைக்குமா அப்படின்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த 10 டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணும்போது அந்த நம்பர் அவைலபிளாக இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 10 டிஜிட் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கிற ஒன்று ஆடட் ஆகும். ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் சாய்ஸில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ நான் எனக்கான டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதே மொபைல் நம்பர் கீழே வந்து அப்படியே டைப்பிங் ஆயிருக்கு. இந்த ஒரு மொபைல் நம்பரில் அக்கௌண்ட் நம்பரை வந்து யாரும் சூஸ் பண்ணலை. ஸோ அதனால அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த ஒரு நம்பர்லேயே நம்ம வந்து அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர், அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அதாவது ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறீங்களா அது வந்து ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும். வேறு நம்பர் என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட் ஓபன் ஆகாது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில். ஸோ இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஹோம் மேக்கரா, ரிட்டையர் பர்சன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பிசினஸ் லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் ரேஞ்ச், ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், இது வந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இந்த அட்ரஸ் தான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸும் இதுதான், என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் இதுதான், நான் இப்போ கரண்டில் இருக்கிற அட்ரஸும் இதுதான் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படி டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே இந்த அட்ரஸாக வந்து எடுத்துக்கும். நீங்கள் இதை வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணணும். ஒரு சிலர் வந்து வில்லேஜில் இருப்பீங்க, ஆனால் ஒர்க் பண்ணுறது வந்து சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரியான சிட்டிகளில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அங்குள்ள அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா இதை டிக் பண்ணுங்க. நாமினிக்கான டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் நாமினி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நாமினி தேவையில்லை அப்படின்னா இதை அன்டிக்கில் அப்படியே
விட்டுருங்க. நான் வந்து அன்டிக்லேயே விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்தியா தவிர வேறு ஏதாவது கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா, அதுக்கும் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கும் நோ அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3மே நோன் தான் செலக்டட் ஆயிருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஆயிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பின்கோடு, அதனால திருநெல்வேலியில் உள்ள ஒரு பிரான்ச்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஆயிருக்கு. அங்கே அந்த ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற பின்கோடில் நிறைய பிரான்ச் இருக்குது அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அதை பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணனா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இப்போ பிரான்ச்சை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் சப்சிடி ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு இருப்பீங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னா நோ அப்படிங்கிறதையே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பேங்க்கில் சப்சிடி வாங்கிட்டு இருப்போம், அது அங்கேயே வந்து ரிசீவ் ஆகட்டும். ஸோ அதனால் இதில் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் பேஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து பணம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு சர்வீஸை வந்துட்டு உங்களுக்கு எனபிள் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆதார் பேஸ்ட் ஏடிஎம் பணம் வித்ட்ராவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா நோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து எஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஏஇபிஎஸ் சர்வீஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துருக்கேன். இது மாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ எதுக்காக நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோஸ் டிலைட் எம்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஜீரோ பேலன்ஸ். இதை தவிர மற்ற அக்கௌண்ட் எல்லாமே வந்து மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து ஜீரோவில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா இனிஷியல் ஃபண்டிங் வந்து 10,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இதை வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இனிஷியல் ஃபண்டிங் தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர மெயின்டைன் பண்ண சொல்லலை. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஆரம்பத்தில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்போலாம் வந்து இதே கண்டிஷன் தான் வந்து இது இருந்தது. அதாவது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா போதும், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இனிஷியல் டெபாசிட் ஒரு 10,000 டெபாசிட் வந்து பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் இது என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் இப்போ 10,000 டெபாசிட் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 10,000 ஜீரோ ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 1000 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 2000 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 5000 ஆச்சு. இப்போ மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு, அதாவது 10,000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களால் இனிஷியல் டெபாசிட் ஒரு 10,000 டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு பேங்க் பொறுத்தவரைக்கும் ஏடிஎம் கார்டு 590 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இதில் ஆடட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அமௌண்ட்டில் இருந்தால் டெபிட்டட் ஆகிட்டு இந்த ஒரு ஏடிஎம் கார்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு, ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேண்டாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. விசா கோல்டு விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. மற்ற பேங்கை விட இதில் ஏடிஎம் கார்டோட சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ஃபியூச்சர் எல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு என்ன அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டோஸ் மல்டிப்ளேயர் மேக்ஸ் எம்எஃப் அப்படிங்கிறதான். இந்த ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து 10,000 ரூபா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இனிஷியல் ஃபண்டிங்கும் 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணணும். இதில் வந்து ஏடிஎம் கார்டோட சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது ஒன்று தான் அதில் உள்ள ஃபியூச்சர். அடுத்த தேர்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோஸ் செலக்ட் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இனிஷியல் ஃபண்டிங்கும் 50,000 பே பண்ணணும். அதே மாதிரி ஆவரேஜ் குவார்ட்டர்லி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்களுக்கு சார்ஜஸ், பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து நிறைய வந்து வரும். ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து செட் ஆகும். இப்போ நாம ஒரு நார்மல் பர்சன்னா நமக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் தான் செட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இண்டோஸ் டிலைட் எம்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் கார்டு செலக்ட் பண்ணலை.
ஏன்னா அது 590 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே எங்கே வந்து ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இதில் ஒரு டிக் பாக்ஸ் அன்டிக்கில் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. இதை வந்து டிக் பண்ணி விட்டுருக்கோம். டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இனிஷியல் ஃபண்டிங் அதாவது 10,000 டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து இங்கே வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லும். இப்போ உங்களுக்கு 10,000 தான் டெபாசிட் வந்து பண்ணால் 10,000 பண்ணுங்க. அதுக்கு மேலேயும் பண்ணனா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நம்ம 10,000 மட்டும் பே பண்ணுவோம். இப்போ பே நவ் வந்து கொடுக்குறேன். அடுத்தது பே பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ 3 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் இந்த 10,000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பே நவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனை கொடுத்ததுமே அடுத்தது யூபிஐயில் வந்து இப்போதைக்கு கரண்டில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பீம் ஆப் இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த 10,000 டெபாசிட் வந்து பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து வரும். இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேமை கிரியேட் பண்ணணும். அதுக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ணணும். எம்பி நம்பர் 6 டிஜிட்டில் வந்து கிரியேட் பண்ண சொல்லிச்சுன்னா அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசி பண்ணுறது ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட அட்ரஸை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணுறீங்க இது எல்லாமே கேட்பாங்க. இது ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் தான் நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.